விளையாட்டு போட்டிகளை பெண்கள் விளையாடக்கூடாது என்ற தவறான எண்ணம் இருக்கிறது. பெண்கள் ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி அப்படி அவர்கள் நினைத்தால்தான் அவர்கள் கெட முடியும். ஒழுக்கக்கேடான விஷயங்களில் அவர்கள் நினைத்தால் மட்டுமே ஈடுபட முடியும். அவர்களை யாரும் வற்புறுத்தி ஈடுபடுத்த இயலாது. பெண்கள் சக்தி மிகப்பெரிய சக்தியாகும். அவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்களாக இருப்பார்கள். அவர்களை மயக்குகிறேன் என்ற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. அவர்களை பழித்தாலோ அவர்களை ஏமாற்றினாலோ அதனுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படும் என்பதில் திண்ணமான உண்மையாகும். எப்படி ஒருவன் வாழ்கிற வாழ்க்கையில் பாவங்கள் செய்யாமல் வாழ வேண்டுமோ அப்படி வாழ நினைக்க வேண்டும். அதற்கு பெண்களை மதித்து பழக வேண்டும். பெண்களை மதிக்கவில்லை என்றால் அவன் ஒரு பாவம் அறியாதவனாக இருந்தாலும் பெண்ணை மதிக்காததோ அல்லது பெண்ணுக்கு தீமை செய்வதோ மிகப்பெரிய பாவமாக அமைந்துவிடும். என்றுமே நல்லவராக நாம் இருக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கவும் பெண்களை மதிக்க வேண்டும். பெண்கள் நமக்கு 4 பரிமாணங்களில் கிடைக்கிறார்கள். ஒன்று தாய், இன்னொன்று மனைவி, 3வது சகோதரி, 4வது தோழி. 4 வகையான உறவுகளையும் பேணி காத்து நல்லபடியாக அவற்றை மதித்து நடத்தினால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும். அப்படி இல்லாமல் பெண்களை மதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால் பெண்களை மதிக்க வேண்டாம் என்ற எண்ணம் இருந்தால் தனக்குத்தானே ஒருவன் சாபமிட்டுக் கொள்கிறான் என்று அர்த்தம். அப்போ நிறுத்தி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இதில் நிறைய வீடியோ எடுத்து போடுறதுனால இது நிறைய டைம் எடுக்கும். எனக்கும் அதிகமான டைமிங்கில் வீடியோ போடுறது நல்லது தான். உங்கள் லைக்ஸும் நிறைய கிடைக்கும். மகளிர் தினம் வர்றதுனால தான் இந்த பெண்களை பற்றி அதிகமான வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். இதுவரைக்கும் ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் இப்போது லாங் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்றைக்குமே பெண்கள் தைரியமாக இருக்காங்க. அவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் நான் பாராட்டுறேன். அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு வயசு இல்லை தான். பட் ஒரு பெண்களை பற்றி சொல்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க கட்சியில் நிறைய பெண் உறுப்பினர்கள், பெண் எம்பிக்கள் எல்லாருமே இருக்காங்க. நல்லபடியாக நடத்திட்டுருக்காங்க. வேலையற்ற மீனர்கள் ஒரு நல்ல ஆட்சியை குறை சொல்கிறது எப்போவுமே சகஜம் தானே. அதை தான் சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு சொல்ல விரும்பலை. பெண்களை கண்ணியமாக நடத்தக்கூடியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவருடைய தங்கை உள்பட பாதி பெண் உறுப்பினர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கிறார். இந்த புண்ணியம் அவருக்கு வாழ்நாளை கூட்டி அவர் ஆயுசை 200 வருடங்கள் ஆக்கும் என்பது திண்ணமான உண்மை. இப்படி பிரதமரும் மகளிருக்காக சில திட்டங்களை வைத்திருக்கிறார், செயல்படுத்தி வருகிறார். இருவருக்கும் ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண்கள் உதவி பெறுகிறவன் என்ற முறையில் ஐயம்பெருமாளாகிய நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ஐயம்பெருமாள் என்றுமே பெண்களை மதித்து நடந்தால் நமக்கு போகிற வழிக்கு போஜனம் கிடைக்கும். இல்லை என்றால் எல்லாம் கெட்டு நாசமாகிவிடும். பெண்களை மதிக்காமல் நடந்தால் அது நமக்கு 7 ஜென்ம பாவம். 7 ஜென்ம பாவம்.
அந்த பாவத்தை யாரும் செய்ய வேண்டாம். பெண்களை மதித்து நல்லபடியாக நடத்துவோம். வாழ்க்கையை வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் நன்றி.